ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று முதல் ஸ்ராவண மாசம் தொடங்குகிறது. ஸ்ராவண மாசம் என்னும் நபோ மாசம் தூய்மையான மாசம், தர்மங்கள் நிறைந்த மாதம், சிவனுக்கு பிரியமான மாசம். இந்த மாதத்தின் பௌர்ணமி திருவோணத்துடன் கூடி வருவதால் ஸ்ராவணம் என்று பெயர் பெற்றது. ஆகாயமானது தெளிந்து தூய்மையாக இருப்பது போல இதுவும் தூய்மையாக உள்ளதால் இது நபோ மாசம் என்று பெயர் பெற்றது. இந்த ஸ்ராவண மகாத்மியத்தை சாக்ஷாத் கைலாச சங்கரர் மகாதேவர் பிரம்மாவின் மானச புத்திரரான சனத்குமார யோகீந்திரருக்கு சொல்வதாக உபதேசிப்பதாக அமைந்துள்ளது. இதன் மகிமையை நாம் ஸ்ரவணம் செய்வதை, அதாவது காது கொடுத்து கேட்டாலே போதுமாம், கேட்பவருக்கு சர்வ சித்தி தரக்கூடியதாம், உயர் பலன் கிடைக்குமாம். ஸ்ராவண மாசத்தில் விரதமில்லாத நாட்களே கிடையாது. எல்லா நாட்களும் எல்லா திதிகளும் விரதம் நிறைந்தது. திங்கட்கிழமை சோமவார விரதம். ஸ்ராவண சோமவாரமானது கார்த்திகை சோமவாரம் போன்றது, மிக சிறப்பானது. வடக்கே லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஸ்ராவண மாதத்தில் ஹரஹர மகாதேவா சிவசிவா என்று பரமேஸ்வரனை ஆராதிப்பர். கோவில் சென்று வணங்கச் செல்வர். ஸ்ராவணம் அவ்வளவு விசேஷம். பரமேஸ்வரனுக்கு பிடித்தமான மாதம். சோமவாரம் மிக மிக விசேஷம். செவ்வாய்க்கிழமை மங்களா கௌரி விரதம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சேர்ந்து புத குருவார விரதம். சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை ஜீவந்திகா விரதம். பின் சனிவார விரதம். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விரதம் உண்டு. ரோட்டக்கா விரதம், ஸ்வர்ண கௌரி விரதம், தூர்வா கணபதி விரதம், நாகபஞ்சமி விரதம், கருட பஞ்சமி, சூபௌதன சஷ்டி, சீதலா சப்தமி, அஷ்டமி தேவி பவித்ராரோபணம், பின் குமாரி நவமி, ஆஷா தசமி, ஸ்ராவண ஏகாதசி, பவித்ராரோபண துவாதசி, அனங்க திரையோதசி, ஸ்ராவண பூர்ணிமா, உபாகர்மா, ரிக்யஜூர் ஆவணி அவிட்டம், பின் ஹயக்ரீவ ஜெயந்தி அன்று ரக்ஷாபந்தனம், ஸ்ராவண கிருஷ்ண அஷ்டமியில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. இப்படி விரதங்களுக்கு குறைவில்லாமல் எல்லா நாட்களும் விரதம் நிறைந்தது இந்த ஸ்ராவண மாதம். விரதம் அனுஷ்டிக்காதோரும் இதன் புராணம் கதை அறிந்து இந்த ஸ்லோகங்களை சொல்வதும், இதை ஸ்ரவணம் செய்வதனாலேயே சர்வ காரிய சித்தி கிடைக்கும்னு புராணம் சொல்றது. அது போல இது புத குருவார விரதம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சேர்த்து 2 நாட்களும் அனுஷ்டிப்பது இந்த புத குருவார விரதம். இன்று வியாழக்கிழமையும் இதை ஸ்ரவணம் செய்து கொள்ளலாம் என்று. ஏனென்றால் பூஜை விரதம் அனுஷ்டிக்காதோரும் கேட்பதனாலேயே பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்றது இல்லையா. இயன்றவர்கள் அடுத்து வரும் புதன் வியாழக்கிழமைகளில் அனுஷ்டிக்க முயற்சிக்கலாம். இது ஒருவரது பாபங்களை அழிக்கக்கூடியது. யார் ஒருவர் இந்த விரதம் அனுஷ்டிக்கிறாரோ, இந்த விரத கதை கேட்கிறாரோ, அவருக்கு சர்வ சித்தி கிடைக்குமாம். இதற்கு ஒரு கதையும் உள்ளது. அதை நாம் புதனுக்கும் குருவுக்கும் உரிய பஞ்சவிம்சதி நாமங்களை சொல்லி பின் தெரிந்து கொள்ளலாம். புத பஞ்சவிம்சதி நாம ஸ்தோத்திரம். புதோ புத்திமதாம் சிரேஷ்டோ புத்திதாத்தா தனப்பிரதக பிரியங்கு கலிகாஷ்யாமக கஞ்சநேத்ரோ மனோகரக கிரகோபமோ ரௌஹிணேயோ நக்ஷத்ரேஷு தயாகரக விருத்த காரியஹந்தா ச சௌம்யோ புத்தி விவர்தனக சந்திராத்மஜோ விஷ்ணுரூபி ஞானிஞோ ஞானி நாயகக கிரகபீடாகரோ தாரபுத்திர தானிய பசுப்ரதக லோகப்பிரியக சௌமியமூர்த்திகி குணதோ குணிவத்சலக பஞ்சவிம்சதி நாமானி புதஸ்யைதானி யஃப் படேத் ஸ்மிருத்வா புதம் சதா தஸ்ய பீடா சர்வா வினஷ்யதி தத்தினே வா படேத்யஸ்து லபதே சமனோகதம். ஓம். அடுத்து ப்ருஹஸ்பதி ஸ்தோத்திரம். குருஹு ப்ருஹஸ்பதிஹி ஜீவக சுராச்சார்யோ விதாம்பரக வாகீஷோ திஷனோ தீர்கஷ்மஸ்ருஹு பீதாம்பரோ யுவா சுதா திருஷ்டிஹி கிரகாதீஷோ கிரகபீடாபஹாரகக தயாகரக சௌமியமூர்த்திஹி சுரார்ச்சியः குட்மலத்யுதிஹி லோகபூஜ்யோ லோககுருஹு நீதிஜ்ஞோ நீதிகாரகக தாராபதிஷ்சாங்கிரசோ வேதவேத்யக பிதாமகக பக்த்யா ப்ருஹஸ்பதிம் ஸ்மிருத்வா நாமான் ஏதானி யஃப் படேத் அரோகி பலவான் ஸ்ரீமான் புத்திரவான் ச பவேன்னரக ஜீவேத் வர்ஷசதம் மர்த்யக பாபம் நஷ்யதி நஷ்யதி யஃப் பூஜயேத் குருதினே பீதகந்தாக்ஷதாம்பரைः புஷ்பதீபோபஹாரைश्च பூஜயித்வா ப்ருஹஸ்பதிம் பிராமணான் போஜயித்வா ச பீடா சாந்திர் பவேத் குரோகோ. இது ஸ்காந்த புராணத்தில் உள்ள ப்ருஹஸ்பதி ஸ்தோத்திரம்.
இந்த இரு துதிகளையும் சேர்த்து இரு தினங்களும், அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சொல்லவும். ஏன் என்பதை இந்த கதை கேட்பதன் மூலம் தாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது ரகசியமான கதைன்னு சொல்லப்படுது. ஞானி நாம பிச்சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. மகாமாயான பகவதி தேவி ஞானியரின் தேவதைகளின் சித்தங்களையும் பலவந்தமாக தனது மாயா சக்தியால் இழுத்து மோகத்தில் செலுத்துகிறாளாம். இதை நாம் இதிலே பார்க்கலாம். பிரம்மாவானவர் குளிர்ந்த கிரணங்கள் கொண்ட சந்திரனை சோமராஜா, நட்சத்திரானாம் ராஜான நட்சத்திரங்களுக்கெல்லாம் ராஜா, ஔஷதீனாம் ராஜா ஔஷதங்களுக்கெல்லாம் அரசனாம், இன்னும் பல நாமங்கள் சொல்லி இந்தந்த வஸ்துக்களுக்கு இவர் ராஜா என்று சொல்லி பிராமணர்களுக்கும் இவரையே சந்திரனையே ராஜாவாக நியமனம் செய்தார். சந்திரன் ஒரு முறை தேவகுரு பிரகஸ்பதியுடைய மனைவி தாராவை, தாரா ரொம்ப சௌந்தரியவதி, அதி லாவண்யம் பொருந்தியவள், அவளுக்கு அவளுடைய அழகின் மேலேயே கர்வம் மமதை உண்டு. அவளது அழகில் மயங்கினான் சந்திரன். அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். அவன் பெயர் புதன். அவரும் சர்வ லட்சணம் பொருந்தியவராகவே இருந்தார். அப்போ பிரகஸ்பதி தன்னுடைய பத்னியை காணும் சொல்லி தேடுறார். பின் அவருக்கு இது தெரிய வந்தது, தாரா வேற இடத்துல இருக்கிறாள்னு. உடனே பிரகஸ்பதி சந்திரனை வந்து பார்த்து, அடே நீ பேர்பட்ட பாவம் பண்ணிருக்கியே, குருவிட்ட அபச்சாரமா நடந்துருக்கியே, இது பஞ்சமகா பாதகங்கள்ல ஒன்னாச்சே, இதுக்கு எப்படி நீ பிராயச்சித்தம் செய்ய முடியும்? இப்படி எப்படி உனக்கு கெட்ட புத்தியாச்சு? உன்னுடைய அப்பாவோ அத்ரீந்திர மகரிஷி பரமசிரேஷ்டர், உன்னுடைய அம்மாவோ அனுசுயா தேவி பரம பதிவிரத்தை, பேர்பட்டவர்களுக்கு நீ பிறந்து குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பா வந்திருக்கியே, இது குப்த சரித்தம், இத வெளியில சொல்லக்கூடாதுப்பா, ரகசியமா இருக்க வேண்டியது. இதுக்கு பிராயச்சித்தம் செஞ்சு கல்மஷம் நீங்கி சுத்தப்படுத்தணுமப்பா, உனக்கும் பிராயச்சித்தம் சொல்லி கொடுக்கிறேன், நீயும் அதை செஞ்சு உன்னுடைய தோஷத்தை போக்கிக்கோ அப்படின்னு சொல்றார் பிரகஸ்பதி. இது நடந்ததெல்லாம் ரகசியம்பா, அதனால இதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றார் பிரகஸ்பதி. சந்திரனும் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். உடனே தேவசபைக்கு போய் தேவேந்திரன்ட்ட சொல்றார் நடந்ததெல்லாம். பிரகஸ்பதி, இந்த மாதிரி சந்திரன் என்னுடைய மனைவியை அபகரிச்சுட்டு இது போல நடந்துட்டான், நான் கேட்டும் கொடுக்கல, தேவராஜாவே உன்னுடைய ஆக்ஞையினால என்னுடைய பாரியா மனைவியை என்கிட்ட வரணும் திரும்ப, இல்லைன்னா இது பாபம் உண்டாகும். இது போல ஒரு பாபம் அடாத காரியம் நடந்தா ராஜா ராஷ்டிரகிருத்தம் பாபம், அவன் செய்த பாபம் எல்லாம் உன்ட்ட தான்ப்பா வந்து சேரும், பலமில்லாத ஒருத்தருக்கு ராஜாதான் பலம் அப்படின்னு சொல்வார். அதனால உடனடியாக இதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு இந்திரன்ட்ட கோபத்தோட ஆணையிடுகிறாராம் பிரகஸ்பதி. தேவராஜா இந்திரனும் நேரா சந்திரன்ட்ட போய், இப்பேற்பட்ட அடாத பாபத்தை செஞ்சியே, பிறன்மனை நோக்கல் குரு பத்னியை அபகரிக்கிறது எவ்வளவு மகா பாபம், மகா பாதகம் இல்லையாது, சீதா பிராட்டிய தூக்கின்னு வந்ததுனாலே தானே இலங்கையும் தீக்கிரையானது, ஹே சந்திரா நீ திருப்பி கொடுத்துரோ அப்படின்னு சொல்ல, சந்திரனும் கட்டுப்பட்டு தாராவை கொடுக்கிறேன், ஆனா என்னுடைய பிள்ளை புதனை நான் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். இது மற்ற புராணங்கள்ல கொஞ்சம் வேரியேஷன் மாறி வரும். சந்திரனுக்கு அவருடைய புதன் கிடைச்சதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா பிரகஸ்பதிக்கு இதை கேட்டு ரொம்ப வருத்தம். ஏன்னா புதன் புத்திமான், ரொம்ப ஜொலிப்பவனாக இருந்தான். புத்திமதாம் சிரேஷ்டோன்னு ஒரு நாமம் வருது இல்லையா, அவர் புத்தியில் சிறந்தவர். அதனால அந்த குழந்தை மேல இவருக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ இல்லைன்னு ரொம்ப வருத்தம் ஆச்சு. உடனே இருவருக்குமே வரம் கொடுக்கறது போல கொடுத்தாராமா. சந்திரா, உன்னால பெறப்பட்ட இந்த குழந்தை நீ உன்னுடைய கிரகத்துக்கே அழிச்சுன்னு போலாம். அதனால சந்திரனுக்கு சந்தோஷமாச்சு. அவர்கள் ரெண்டு பேருக்குமே சமாதானம் செஞ்சு வைக்கிற மாதிரி, சந்திரனே நீ ஒரு கிரகம், ஹே குரு நீங்களும் ஒரு கிரகம், இந்த பிள்ளை புதனும் ஒரு கிரகமாவான், நவகிரகங்கள்ல நீங்க 3 பேருமே உண்டு, கிரகங்கள்ல சந்திரன் புதன் குரு என்று புதன் வந்து 2 பேருக்கும் மத்தியிலே இருக்கிறது போலவே அமைந்திருக்கும். பிரகஸ்பதியை பார்த்து, புதன் உனக்கும் பிள்ளை போன்றுதான், உங்களுக்கும் நான் ஒரு வரம் தரேன், இந்த புதனையும் உங்களையும் சேர்த்து வைத்து யார் ஒருவர் பூஜை செய்து விரதம் அனுஷ்டித்து பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் சர்வ சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறார். ஸ்ராவண மாசம் சிவப்பிரிய மாசம், அதில் புதனையும் குருவையும் சேர்த்து இந்த 2 நாட்களும் பூஜிக்க வேண்டுமாம். இந்த வாரம் செய்யாதோறும் அடுத்து வரும் வாரங்களில் செய்து பலன் பெறலாம். இந்த தினத்துல பூஜித்து நைவேத்தியமாக தயிர் சாதம் செய்யணும்னு சொல்றது. புதனுக்குரிய நிறம் பச்சை, பச்சை பயிறு அவருக்குரிய தானியம், குருவுக்குரிய நிறம் மஞ்சள், அவருக்குரிய தானியம் கொண்டக்கடலை. புதனையும் குருவையும் சேர்த்து சித்திரமாக வரைந்து பூ வைத்து ஆராதித்து நாமங்களை எல்லாம் சொல்லி தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யணும் சொல்லப்படுது. இதை எங்கெல்லாம் செய்யலாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை தொட்டில் மேல உள்ள இடத்துல இந்த படம் வரைந்து அல்லது படம் வைத்து பூஜித்தால் குழந்தைக்கு நல்ல ஆயுள், ஆரோக்கியம், புத்தி, சக்தி, சகல சம்பத்துக்களோட ரொம்ப நல்லா இருக்குமா அந்த குழந்தை. எல்லாமே அந்த குழந்தை கிடைக்குமாமா. கஜானா அதானும் பணம் வைக்கும் இடக்கம் இருக்கு இல்லையா வீட்டுல அல்லது நிறுவனங்கள்ல, அந்த இடத்துல இந்த சித்திரம் வைத்து அல்லது படம் வைத்து இந்த பூஜை செய்தால் நிதிகள் கரையாமல் மேன்மேலும் விருத்தியாகுமாம். பண வரத்து நிறைய மேன்மேலும் வளருமாம். பாக்கசாலை சமையல் அறையில அதுக்கு பக்கத்துல இந்த பூஜை செய்தால் அன்னத்திற்கு தானியத்திற்கு பஞ்சமே குறைவே இருக்காதாம். பூஜை அறையில
முறையில செஞ்சா புதனுக்கும் பிரகஸ்பதிக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். புத மகாதசை, புத புக்தி, குரு மகாதசை, குரு புக்தி, கோச்சார தோஷங்கள்னா சொல்றா இல்லையா, இதெல்லாம் நீங்கும். படுக்கை அறை அருகில் செய்யற போது கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யம் நிலைத்திருக்கும். பிரிவு எப்போதும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. தானியம் இருக்கிற இடத்துல இதை செஞ்சா தானியம் விருத்தியாகும். எந்தெந்த இடத்துல செய்யறோமோ அதற்கேற்ப பலன் அப்படின்னு சொல்லப்படுது. இதை 7 வருஷம் தொடர்ந்து செஞ்சு முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு புரோகிதர் உதவியோட இதை செய்ய வேண்டும். இதற்கு மாமன் மருமான், அதான அங்கிள் அண்ட் நெவ்யூ அப்படின்ற 2 பேருக்கும் வஸ்திரம் தட்சிணம் கொடுத்து அன்னம் சாப்பாடு போடணும். இப்படி செய்பவருக்கு சகல காரிய சித்தி உண்டு. புதன்னா புத்தி, புதனும் குருவும் புத்தி சக்திக்கும் மேதா சக்திக்கும் அதிபதி. இவர்களை வழிபட கிரகிக்கும் சக்தி, மேதா சக்தி ஆற்றெல்லாம் அதிகரிக்குமாம். கலை, கல்வி, வேதம், சாஸ்திரம், விஞ்ஞானம்னு எதிலுமே உயர்நிலையை பெறுவார்களாம் அவர்கள். குரு கௌரவத்தை கொடுப்பவர். வித்யா, ஞானம், பதவி, கௌரவம் அனைத்துமே கிடைக்கும் புதன் குரு அருளால். இதெல்லாம் சாக்ஷாத் மகேஸ்வரன் சனத்குமார யோகீந்திரற்ற சொல்கிறார். சனத்குமாருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஹே மகாதேவா, மருமானையும் மாமாவையும் சேர்த்து போஜனம் செய்து வைக்கணும்னு சொல்றீரே, அதன் பின்னால உள்ள தாத்பரியம் என்னன்னு சொல்லி கேட்கிறார். புதனை மாத்துள்ள காரகன்னு சொல்வார்கள் இல்லையா ஜோதிஷத்துல. ஒரு சமயம் ஒரு மாமா ஒரு மருமான் 2 பேரும் இருந்தார்களாம். ரொம்ப ஏழை, வயிற்று பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். இதுக்காக ரொம்ப எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருந்தா. அப்போ அது ஸ்ராவண மாசம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விரதம் ரொம்ப விமர்சையா டெய்லி நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையில மட்டும் யாருமே எந்த விரதமும் செய்யல. அபூர்வமா இருக்கிறதுக்கு பலன் ஜாஸ்தி இல்லையா. எல்லா விரதமும் எல்லாருமே அனுஷ்டானம் பண்றா. ஆனா இந்த 2 தினத்துக்கு மட்டும் எந்த விரதமும் இல்ல. நாம 2 பேர் இருக்கோம், அதனால எல்லோரும் பண்றது போல நாமளும் சேர்ந்து இந்த 2 நாளையும் கொண்டாடி விரதம் அனுஷ்டிப்போம் அப்படின்னு சொல்லி புதனையும் குருவையும் பூஜிப்போம்னு அவ பேசிக்கிறா. ஆனா பூஜை எப்படி பண்ணணும்ன்றது அவளுக்கு தெரியல. திக்கற்றவர்க்கு தெய்வமே துணைன்றது போல தெய்வம் அவர்களுக்கு வழிகாட்டியது. ஆம், அன்று இரவே அவர்களுக்கு ஒரு கனவு வந்ததாம். அதுல புதனையும் குருவையும் எப்படி பூஜிக்க வேண்டும்னு ஸ்வப்னத்திலேயே தெய்வத்தால அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது. மாமனும் மருமானும் பூஜித்தார்கள். வித்யா சம்பத்து, ஸ்வர்ண சம்பத்து, புத்தி சம்பத்துன்னு சக்கலமும் அவர்களுக்கு கிடைத்தது. அன்று முதல் அவர்கள் இருவருமே ஒவ்வொரு வருடமும் ஸ்ராவண மாசத்துல வரக்கூடிய புதன் வியாழக்கிழமைகள்ல அவர்களுக்கு கனவுல உபதேசிக்கப்பட்டது இல்லையா, அது போல புதனையும் குருவையும் பூஜித்து அவர்களுக்கு நன்றாக சம்பத்து பெருகியது. பல வழிகள்ல தனம் நிதிகள்லாம் விருத்தியாகியது. 7 வருஷம் தொடர்ந்து இதை செய்து அவர்களுக்கு திருமண பேரு கிடைத்தது. புத்திர பௌத்திர பேரும் கிடைத்தது. அந்த மாமா மருமானுக்கு புதனும் குருவும் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தார்களாம். எங்கள் இருவரையுமே நீங்க 2 பேரும் தான் முதல்ல பூஜை செய்ய ஆரம்பிச்சு, அதனால இன்று முதல் ஸ்ராவண மாசத்துல இந்த புத குரு விரதங்களை செய்யும் போது ஒரு மாமாவையும் மருமானையும் அழைத்து சமாராதனை போல அவர்களுக்கு வஸ்திரம், தட்சிணை, உணவு எல்லாமே செய்து கொடுக்க வேண்டும். புதன் வியாழன் 2 நாளிலுமே செய்யலாம். இதனால் அவர்களுக்கு எங்களது உலகமே கிடைக்கும் அப்படின்னு. அதானும் காசி காண்டத்துல சிவசர்மான் ஒருத்தர் பிரம்மலோகத்துக்கு போறாராம். அப்போது எல்லா உலகத்தையும் அவர் பார்த்து சென்றதாக அதுல வர்ணிக்கப்படுறது. அதான மங்கள லோகம், புதலோகம், பிரகஸ்பதி லோகம், சுக்ரலோகம், சனேஸ்வர, இப்படி எல்லாம் கிரக லோக வர்ணனை எல்லாம் அதுல சொல்லப்படுறது. இப்படி விசித்திரமாக இந்த புத குருவார கதை சொல்லப்பட்டது. புதனுக்குரிய நிறம் பச்சை, அவருக்குரிய தானியம் பச்சை பயிறு, குருவிற்குரிய நிறம் மஞ்சள், அவருக்குரிய தானியம் கொண்டைக்கடலை. இதையெல்லாம் சுண்டலாகவும் செய்யலாம். புதன் குருக்குரிய நாமங்களை சொல்லி அவரவர் வீட்டில் எளிமையாகவும் பூஜை செய்யலாம். யாராவது மாமான் மருமான் என்று தெரிந்தவர்கள் இருந்தால் சொந்தமே இருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்கள் இருவருக்கும் உபச்சாரம் செய்து தட்சிணையுடன் உணவு வஸ்திரம் கொடுக்கலாம். இதனால் புதன் குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சகல சம்பத்துகளும் பெருகும். சர்வ சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரியங்கு கலிகாஷ்யாமம் ரூபேனா பிரதிமம்புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாமியகம் தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். அனைவரும் இந்த தினங்களில் புதன் குருவை வணங்கி அவர்கள் அருளுக்கு பாத்திரமாவோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.